விஜய் கரூரில் நின்று தேர்தலை சந்திக்கட்டும். அந்த கண் தெரியாத தாயை தனது தாயாக நினைத்து ஒண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு வரட்டும். இல்ல உங்களால முடியாதா? ஒரு ஆளை வச்சு பாருங்க. உங்க கட்சியை சேர்ந்த ஒரு இளைஞர் அந்த உங்க கட்சிக்கு வந்த கூட்டத்துல நசுங்கி அடிபட்டு மிதிப்பட்டு இறந்து போயிருக்கிறார். அந்த தாயை கவனித்துக் கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. மீதம் இருக்கக்கூடிய 40 குடும்பங்களையும் தத்தெடுத்துக்கோங்க. என்ன 20 லட்சத்தை பிச்சை போட்டீங்களா நீங்க? யாருக்கு வேணும் அந்த 20 லட்சம்? முதலமைச்சர் 10 லட்சம் கொடுத்ததே வந்து எனக்கு மாற்று கருத்து இருக்கு. இப்படி நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கெல்லாம் மக்கள் வரிப்பணத்தை எடுத்து கொடுக்கிறதை விட யார் இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்களோ என்ன நடந்ததோ விசாரணை நடத்தி அவர்களிடம் இருந்து கொடுக்கணுங்க. ஒரு வாகன விபத்து நடந்தா அரசாங்கமா காசு கொடுக்குது? அந்த விபத்தை ஏற்படுத்தி வரும் இன்சூரன்ஸ் கம்பெனியோ வந்து நடத்தலையா? இப்ப அரசாங்கம் வந்து எல்லாத்துக்கும் விதிமுறைகளை வகுக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்றைக்கு நடந்தது நடந்து முடிந்து விட்டது. இனியும் நடக்க கூடாதுன்றதான் நம்ம எதிர்பார்ப்பு. ஆனால் இதற்கு காரணமான சூத்திரதாரியான தாவேகா தலைவரான விஜய் வந்து ஊடகங்களை சந்திக்காவிட்டால் என்னங்க அவர் ஹீரோ? திரைப்படங்கள்ல பாத்திருக்கீங்களா? நெஞ்ச நிமித்திக்கிட்டு நிப்பாரு. சட்ட காலர் தூக்கி விட்டுட்டு நிப்பாரு. அங்க மட்டும்தான் இவர் ஹீரோங்க. இங்க வந்து தாவேகாவின் தலைவர், மக்களுக்கான தலைவர்கள். இளைஞர்களை அவர் சரியான முறையில வழி நடத்தலைன்னா தமிழ்நாடு வந்து அவர் என்னங்க செய்ய போறாரு? இப்படி ஒரு அசம்பாவிதத்தில் எதுவும் செய்ய முடியாத விஜய் மக்களுக்காக வேறு என்ன செய்துவிட போகிறார்? அப்படின்ற கேள்வியோட நான் முடிக்கிறேன்.